ஸோ நெகட்டிவிட்டி இது வரைக்கும் நான் போட்டது இல்லை, நான் வளரலையாண்ணா. ஒருத்தரை ஃபேமஸா இருக்கிற ஒருத்தரை எடுத்து சொல்லி நம்ம வந்து வளர்ந்துருவோமானா முடியாது. நீங்களா என்ன ஒரு எதிரியா ஆக்கிக்காதீங்க தயவு செய்து. யாருமே எனக்கு எதிரி கிடையாது, எல்லாரும் எனக்கு பிடிக்கும். யார் வீட்லயும் வந்து அந்த மாதிரி நுழைஞ்சு அவங்களுடைய குடும்பத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணல. பர்மிஷன் கேட்காம நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஒரு 10 நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து ஒரு ரீல்ஸோட லிங்கை வந்து ஷேர் பண்றீங்க. ஸோ இது பாருங்க, நம்மளுடைய மலேசியா ஜோஹர் பாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒருத்தங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா ஜேபில இருக்க ஜாபர் பாய் பிரியாணி போயிருந்தோம். போயிட்டு ஏன்டா போகணும்னு ஆயிடுச்சு. ஸோ போட்டுட்டோம், நல்லா இருக்கட்டும். அவங்க பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா ஒரு 2000-3000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்போதான் முன்னேறி வராங்க. ஸோ முன்னேறி வரும்போது ஒரு நெகட்டிவானது நம்ம காமிச்சா, அதுவும் ஜப்பார் பாய் பேரை யூஸ் பண்ணா நிறைய வியூஸ் வரும் அப்படின்ற ஒரு ஆசை. அதே மாதிரி இது வந்து ஒரு 100,000 மேல எல்லாம் மக்கள் பார்த்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் வளருக. அவங்க ஒன்றும் இல்லை, ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 பேருக்கு மேல வந்து சாப்பிட்டுருக்காங்க. அதுல இவங்களுடைய ஒருத்தவங்களுடைய கம்ப்ளைண்ட் தான், அது நம்மளுடைய ஃபெயிலியர் இல்ல. 200 பேர்ல 101 நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாதான் அது வந்து நம்மளுடைய ஃபிளாப். ஸோ 101 வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 99 பேடா சொன்னா கூட அது நம்மளுடைய கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம எண்ணிக்கையில பார்க்க போனா சோ ஒரே ஒருத்தர் தான். சோ அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ, பிகாஸ் அவங்க வந்து நினைச்சு வந்திருப்பாங்க நம்மளுடைய மாமியார் வீட்டுல இருக்கிற மாதிரி விருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் திருப்திப்படுத்த முடியாது. சோ அது எப்படி முடியும்? சோ அவங்க வந்தவங்களும் எங்க கிட்ட கேட்கல, எப்படி வீடியோ எடுக்கலாமா கொள்ளலாமான்னு சொல்லிட்டு அவங்களா அவங்களோட இஷ்டப்படி வீடியோ எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அப்லோட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அதுவும் எப்படின்னா வீடியோல வாய்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படியே வர்றது, அப்படியே கேமரா வச்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அவரை வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்காந்து என்ன நான் மனசுல வருதோ அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. அவங்களுக்கு $50 செலவாயிடுச்சு. அவங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்து சாப்பிட்டாங்கன்னா செலவு ஆகும் தான். ஏன்னா அங்கத்தோடைய ரெண்ட், அங்கத்தோடைய ஆம்பியன்ஸ் நம்ம செலவு பண்ணிருக்கிறது. ஸோ நாட்டாடு போட்டு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது குறையா இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. வந்து ரிட்டன் அந்த $50 கூட நீங்க வாங்கிட்டு போயிடலாம். $50 நோ இஷ்யூ சிஸ்டர். நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இப்போதான் நீங்க வளர்றீங்க. நெகட்டிவ்ஸ்லாம் வந்து நிறைய பரப்பிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தது வந்து 2020. ஸோ இப்போ வந்து 2026. ஸோ 6 வருஷம் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுட் ஏரியா தமிழ் அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 வருஷமா தான் நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். இன்னொரு 3 வருஷமா நான் வந்து போய் சாப்பிடாத இடங்கள் இல்லை, போடாத வீடியோ இல்லை. எங்க எனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்ததோ அவங்க கிட்ட எதுவுமே பெய்டு ப்ரமோஷன் கூட நான் பண்ணது கிடையாது. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சாப்பிடுவேன், நல்லா இருக்குன்னு வீடியோ போடுவேன். நல்லா இல்லைன்னா அப்படியே ஸ்மார்ட்டாக அப்படியே சைலண்டாக நான் வந்துடுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து துரோகம் அடிச்சுட்டு வர மாட்டேன், நான் காசு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆரம்ப கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 500,000 1 மில்லியன் இருக்கும் போதெல்லாம் பரவாயில்ல, எல்லாருக்குமே ஜப்பார் பாய்லாம் அந்த டைம்ல தெரியாது. சில பேருங்களுக்கு தான் தெரியும். அப்போ தெரியாத ஹோட்டல்லாம் நாங்கள் போய் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். நானே வந்து இங்க வந்து சாப்பிட்டோம், நம்ம மேனேஜரை கூப்பிடலாம், நம்ம வந்து மாஸ்டரை கூப்பிடலான்னு கூப்பிட்டு அவங்கள வாழ்த்திட்டு கீழ்த்திட்டு வர. அதுக்கப்புறம் தான் நம்ம சேனல், அப்படியா நீங்க இந்த சேனல் இருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னா நான் பாட்டுக்கு என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணிக்க மாட்டேன், நேராக சாப்பிட்டு வந்துடுவேன். பட் எனக்கு ஆசையா இருக்கும் வீடியோ எடுத்து போடலான்னு. அங்கே எனக்கு வந்து சுமாரா இருக்கும் சாப்பாடு, நான் நேராக வந்துடுவேன். ஸோ நெகட்டிவிட்டி இது வரைக்கும் நான் போட்டது இல்லை. நான் வளரலையாண்ணா, சூப்பராக வளர்ந்துருக்கேன். இந்த சேனல் பிளாட்ஃபார்ம் வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், சூப்பராக இருக்கேன். ஸோ அதனால ஆரம்பத்தில் இந்த இன்ஸ்டாகிராம், இந்த டிக்டாக்கு, இந்த யூடியூப் இதெல்லாம் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் என்னன்னா, நம்ம வந்து நெகட்டிவிட்டியை சொன்னால், ஒருத்தரை ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தரை எடுத்து சொல்லி நம்ம வந்து வளர்ந்துருவோமானா முடியாது. ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம போடுற எஃபோர்ட்ல தான் கிடைப்பாங்க. வியூஸ் வேணா இந்த வீடியோக்கு உங்களுக்கு 100,000 மேல போயிருக்கலாம். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருமானா வராது. சரி, அதுல மன நிம்மதி இருக்குமானா அதுவும் இருக்காது. இது வந்து ஒரு அல்பமான வளர்ச்சி. இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. பாசிட்டிவா பண்ணுங்க, எதையாவது கிரியேட்டிவிட்டி பண்ணுங்க. ஸோ அப்போ வளருவீங்க. இது வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் புதுசாக வரவங்களுக்கான ஒரு அட்வைஸு. ஸோ சிங்கப்பூரில் இருக்கிற சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம், சூப்பராக பண்ணீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட யூஏயில் கூட அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க வளர்றாங்க. கொஞ்சம் நான் அவங்க சேனல் பேர்லாம் சொல்ல பாருங்க, வேண்டாம் எதுக்கு போய், ஏன்னா என்ன பிடிச்சவங்க போயிட்டு அவங்கள திட்டக்கூடாதுல்ல, வேண்டாம். ஸோ அவங்க வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க, பிரியாணி நல்லா இருக்கு. அவங்க வீடியோலேயே சொல்லியிருக்காங்க பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் காரம், என் பையன் சாப்பிடவே முடியல. அப்போ ஆர்டர் பண்ணும்போது சொல்லணும், எங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணுங்க, ஸ்பைசி அதிகமாக வேணும், அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா சார் நம்ம வந்து நார்மலாக ஒயிட்டாக செஞ்சு கொடுத்தா நிறைய பேர் சென்னை ஸ்டைலில் ஆசைப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னங்க ஸ்பைசி கம்மியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால கேட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோ போட்டு அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு தம்ப்நெயில் போட்டிருக்காங்க அவங்க. அது ஒரு 100,000 மேல போச்சு. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா 300-400 தான் இருந்தது. சரி, வாழ்க வளர்க. அவங்க கமெண்ட் பண்றவங்களும் ஆமா ப்ரோ, அதான் நீங்க இங்க வந்து சாப்பிட்டு வீடியோல சொல்லிட்டீங்க பிரியாணி சூப்பரா இருந்ததுங்க, ஃப்ரைட் ரைஸ். அதுல வந்து கமெண்ட் சில பேர் இருப்பாங்கல்ல, அத என்னது ஹேட்டர்ஸ் நிறைய இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து போயிட்டு ஆமா சிஸ்டர் நானும் போய் ட்ரை பண்ணாங்க, அப்படி இருந்து இப்படி இருந்தா அந்த லேடி எல்லாருக்கும் போய் ரிப்ளை பண்றாங்க. ஆமா பிரதர், எனக்கும் பிரதர். என்ன கமெண்ட்ஸ்க்கு நீங்க ரிப்ளை பண்ணிட்டா அப்படியே ஃபாலோவர்ஸ் வளர்ந்துருமா? உங்களுடைய வியூஸ் 150,000 நான் பார்த்தேன், உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் ஒன்லி 20 தான்.
அந்த 20 கமெண்டும் வந்து நெகட்டிவிட்டிவான கமெண்ட்ஸ். அதுக்கு போயிட்டு நீங்க அவங்களுக்கு ஃபாலோ வேற கொடுக்குறீங்க. ஸோ அல்பமானது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க சம்பாதிக்க முடியும்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல தான் சம்பாதிக்க முடியும். அது கிரைட்டீரியா என்னன்னா 4000 ஃபாலோவர்ஸ் வேணும், எத்தனையோ நிமிஷம் வந்து வாட்ச் அவர் வேணும். நீங்க போய் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும், நீங்க சம்பாதிக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா பெரிய லெவல்ல போகணும், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், பெரிய செலிபிரிட்டியா இருக்கணும், அப்பதான் அதுல சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா அதுல என்ன பண்ணலாம் தெரியுமா, டிக்டாக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கூலிக்கு மாரடிச்ச மாதிரி ஒரு கடைக்கும் போக வேண்டியது, நான் ப்ரமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து நல்லா இல்லாத ஃபுட்டை வந்து நல்லா இருக்கு. இதுவே வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து நீங்க சூப்பரா இருக்கு சொன்னா சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க. அது நியாயம் கிடையாது. சரியா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவா பேசுங்க. வளர்றவங்க, சேனல் வளர்றவங்க எப்பவுமே பாசிட்டிவா பேசுங்க. இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட் வந்து துபாயில ஓபன் பண்ணும்போது 500 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தவங்க எல்லாம் வந்து கூட்டமா மக்கள் சாப்பிட்டு நல்லா இருக்கு பிரியாணி சொல்லும் போது அவங்க மட்டும் இது சுமாரா இருக்குன்னு சொல்லி சில பேரும் வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வளரணுன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாசிட்டிவிட்டியா பேசிட்டு இருந்தீங்களேன், கடைசி வரைக்கும் உங்க சேனலோட நேம் சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் அனுபவத்திலேயோ அல்லது என்னுடைய கேட்டரிங்லயோ யாருக்கும் பெய்டு பண்ணி நீங்க இங்க வந்து நல்லா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கிடையாது. ஸோ வந்து நம்மள ரெஸ்டாரண்ட்ல பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்கள தான் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய எவ்வளோ சிஸ்டர்ஸ், நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்காங்க, யூஏல இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு ரூபாய் எதிர்பார்க்கல, நம்ம மேல இருக்கிற பாசத்துக்கு வந்து சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கு பாய், நான் வந்து நம்ம சேனல்ல போடட்டுமா, சரி பிரதர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்களாம் என்ன ஒரு எதிரியா ஆக்கிக்காதீங்க தயவு செய்து. யாருமே எனக்கு எதிரி கிடையாது, எல்லாரும் எனக்கு பிடிக்கும். ஸோ எல்லாருடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்றவங்க சோஷியல் மீடியால இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் நீங்க வீடியோ தயவு செய்து எடுக்காதீங்க வித்தவுட் மை பர்மிஷன். ஏன்னா நான் பர்மிஷனே கொடுக்கல, ஏன் இடம். சரியா? நீங்க காசு தரீங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன். நீங்க பாட்டுக்கு வந்துட்டு வீட்டில் போயிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம், நல்லதில்லை. ஏன்னா நான் யார் வீட்லயும் வந்து அந்த மாதிரி நுழைஞ்சு அவங்களுடைய பிசினஸோ அவங்களுடைய குடும்பத்தையோ வந்து கொலாப்ஸ் பண்ணல. ஸோ அதனால நீங்களும் கொலாப்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம ரெஸ்டாரண்ட்ல வராங்க சாப்பிட்றாங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இது அவங்களுடைய மாமியார் வீடு கிடையாது. அவங்க பணம் தராங்க, நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். ஒன்ஸ் அவங்க வராங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க மறுபடியும் வரமாட்டாங்க, அதோட முடிச்சிடணும், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க என்ன, உலகம் பெருசு, மக்கள் நிறைய இருக்காங்க, இதுல ஹேட்டர்ஸும் இருக்காங்க, நம்மளை வந்து வெறுக்கிறவங்களும் இருக்காங்க, நம்மளை நேசிக்கிறவங்களும் இருக்காங்க. எப்படியாச்சும் கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, நம்மளோட உணவை வந்து விதியில எழுதிட்டாரு, அது நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ அதனால அதை பத்தி எல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் என்னன்னா அவங்கள பெருமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால வந்து கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க வளர்றீங்களா, வளர்ந்துட்டு போங்க. ஆனா எங்களோட பர்மிஷன் கேட்காம நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு தான். ஸோ இந்த வீடியோ வந்து சில பேருக்கு வந்து இது நல்ல விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு வந்து இது வந்து ஹர்ட் கூட ஆகலாம். எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் வச்சு வீடியோ எடுக்கிற ஆள் கிடையாது. என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் பேசுவேன். ஸோ என்னன்னா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அந்த லிங்க் எல்லாரும் அனுப்புறாங்க, பாய் பாருங்க நம்ம ரெஸ்டாரண்ட் பத்தி இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்மளுடைய லவர்ஸ் நம்மளை விரும்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க அனுப்புறாங்களா, அனுப்பிச்சிட்டு போட்டோம். உங்களுக்கு நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்ற அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. கேல இருக்கு, ஜேபில இருக்கு, அப்புறம் வந்து அல்கராமா. இப்போ நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் யூஏல வெறும் அல்கராமா ஃப்ரேமுக்கு ஆப்போசிட் ஏடிசிபி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நியர்பை இருக்கு. வேற எங்கேயும் தேடி போகாதீங்க. யூஏல யார் வந்தாலும் நம்மளோட ரெஸ்டாரண்ட் கராமாக்கு வந்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.